வணக்கம் லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா உளுந்தஞ்சோறு. இது நெல்லை ஸ்பெஷல். எப்படி பண்ணணுங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். அரைக்காப்படிக்கு 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து பாதி டம்ளர் தோல் உளுந்தம்பருப்பு எடுத்து கடாயில் நல்லா மணம் வர அளவில் வறுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பையும் நல்லா 5 வாட்டி வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி. ஸோ நம்ம 1.5 டம்ளர் எடுத்துருக்கதுனால 4.5 டம்ளர் வருது. நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்ந்து 4 ஸ்பூன் தேங்காய் பூ, 10 பல் பூண்டை நல்லா 2 கட் பண்ணி போட்டு 5-6 இனுக்கு கருவேப்பிலையை நல்லா பிச்சு போட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்தவுடனே சிம்மில் போட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சவுண்டு வந்தாலும் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா சூடான சுவையான உளுந்தஞ்சோறு ரெடி. அதுக்கு சைட் டிஷ் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், வெண்டைக்காய், கொண்டக்கடலை போட்ட சைட் டிஷ்ஷு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ண, ஷேர் பண்ண. நன்றி.